என் தங்கமே, உன் வாழ்க்கையில் நீ நினைத்ததையெல்லாம் அடைவதற்குரிய இறுதி கட்டத்தில் நின்று கொண்டிருக்கின்றாய். இந்த நேரத்தில் இந்த கருப்பன் உன்னுடைய துரோகிகளை எல்லாம் ஒழித்து கட்ட புறப்பட்டு விட்டேன். நல்ல நேரத்தில் இந்த கருப்பனை உதாசீனம் செய்யாமல் அப்பன் என்ன செய்ய போகிறார் என்பதனை நீ தெரிந்து கொள். என் தங்கமே, இறுதி கட்டம் என்றால் என் குழந்தை, நீ வாழ்க்கையில் நினைத்த விஷயங்களை எல்லாம் அடைவதற்குரிய உன்னுடைய முயற்சிக்கான பலனை இப்பொழுது பெற்றுக்கொள்ளப் போகின்றாய். எத்தனையோ நாட்களுக்கு பிறகு, எத்தனையோ வருடங்களுக்கு பிறகு நீ நினைத்த விஷயங்கள் ஒவ்வொன்றாக உன் வாழ்க்கையாக மாறப்போகின்றது. சரியான தருணத்தில் நின்று கொண்டிருக்கின்ற என்னுடைய பிள்ளைக்கு வாழ்க்கையில் ஒரே இடைஞ்சலாக இருப்பது உன்னுடைய துரோகிகள் மட்டுமே. இந்த வாழ்க்கையில் உனக்கு அவர்கள் செய்து கொடுத்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் காலத்திற்கும் மறக்க முடியாத விஷயங்கள். இத்தனை காலமும் நீ எதனை அடைய வேண்டும் என்று ஒவ்வொரு முறையும் முயற்சி செய்கின்றாயோ அத்தனை முறையும் உனக்கு இவர்கள் தடங்கல்களை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். ஏதாவது ஒரு கட்டத்தில் உனக்கு நடக்கவிருக்கின்ற நல்லதை கெடுத்து அவர்கள் அதனை பெற்றுக்கொள்ள பல முயற்சிகளை செய்திருக்கின்றார்கள். இப்படி ஒவ்வொரு முறையும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற நல்லதை தடுத்து நிறுத்தியதோடு மட்டுமல்லாமல் எந்த ஒரு நல்ல விஷயமும் உனக்கு கிடைக்க விடாமல் இன்னமும் செய்வதற்கு கங்கணம் கட்டி கொண்டு திரிகின்றார்கள். இவர்களை ஒழித்து கட்ட வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து இவர்களை உடனே நான் வெளியே அனுப்ப வேண்டும். அதற்கு இந்த கருப்பன் இன்று செய்ய போகின்ற என்ன செயல் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, கருப்பன் அத்தனை சுலபமாக உன் வாழ்க்கைக்குள் நுழையவில்லை என்று பல முறை சொல்லிவிட்டேன். நான் வந்தது உன் வாழ்க்கையை உனக்காக மீட்டு கொடுப்பதற்காக. உன்னை சூழ்ந்து உனக்கு கஷ்டங்களை கொடுக்கின்ற மனிதர்களை எல்லாம் ஒழித்து கட்டுவதோடு மட்டுமல்லாமல் இனி உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதனையும் உனக்கு விளக்கி சொல்வதற்காகத்தான் உன் அப்பன் வந்திருக்கின்றேன். என் தங்கமே, எத்தனையோ பிரச்சனைகளை தாண்டி இந்த நிலைமைக்கு நீ வருவதற்கு பட்ட பாடுகள் என்னவென்பதனை உன் அப்பன் நான் நன்கு அறிவேன். உனக்கு இடைஞ்சல்களை செய்யக்கூடியவர்கள் மனதளவில் கூட நல்ல எண்ணங்கள் இல்லாதவர்கள். ஏதோ உன் வாழ்க்கையில் சில நாட்களுக்கு முன்பாக சில உதவிகளை செய்தார்கள் என்பதற்காக அவர்களை நீ ஒதுக்கி வைக்காமல் இருந்து கொண்டிருக்கின்றாய். செய்த உதவியை மறக்கக்கூடாது என்று நீ நினைக்கின்ற உன்னுடைய எண்ணத்தை அவர்கள் தவறாக பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். எல்லா சூழ்நிலைகளிலும் உனக்கு துரோகத்தை மட்டுமே அவர்கள் நினைத்ததற்கு காரணம் என்ன தெரியுமா? நீ அவர்களை விட வாழ்க்கையில் ஏதோ ஒரு இடத்தில் முன்னேறத் தொடங்கிவிட்டாய் என்பதுதான். நீ முன்னேறி விடுவாயோ என்கின்ற பயத்தில்தான் அவர்கள் இத்தனையையும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். என்ன நடந்தாலும் தன்னை போல இருந்தாலும் பரவாயில்லை, தன்னை விட வாழ்க்கையில் யாரும் முன்னேறிவிடக் கூடாது என்று நினைக்கின்ற கூட்டமல்லவா உன்னை சுற்றி இருக்கின்றது. இவர்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த காலகட்டத்திலும் நல்லதை நடத்திவிடக் கூடாது என்பதில் அத்தனை தெளிவாக இருக்கின்றார்கள். ஏதேனும் ஒரு வகையில் ஏதேனும் ஒரு நல்ல விஷயம் உனக்கு நடக்கப் போகிறது என்று தெரிந்துவிட்டால் எங்கிருந்துதான் வருவார்களோ தெரியாது. சரியான நேரத்தில் வந்து உனக்கு நடக்கவிருக்கின்ற நல்ல விஷயத்தை தடுத்து நிறுத்தி விடுவார்கள். நீயோ நடக்கவிருந்தது நடக்காமல் போய்விட்டதே, நம் கைகளுக்கு எட்டியது நம் வாய்க்கு எட்டவில்லையே என்பது போலாகிவிட்டதே என்று சொல்லிக்கொண்டு மனம் வேதனை மட்டும் பட்டு கொண்டிருப்பாய். சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் என்னவென்று நீ அறிந்திருக்க மாட்டாய்.
ஆனால் உன் கருப்பன் எனக்கு தெரியுமல்லவா? உன்னை சூழ்ந்து வந்து உனக்கு சோதனைகளை கொடுக்கின்ற இவர்கள் எல்லாம் யார் என்றும், எதனால் இவர்கள் இத்தனை சோதனைகளையும் சூழ்ச்சிகளையும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்றும். என் பிள்ளையே, இவர்களை இந்த வாழ்க்கையை விட்டு ஓரம் கட்ட வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டது. இதற்கு மேலும் இவர்களை நாம் பார்த்து கொண்டிருப்போமானால் இவர்கள் முழுமையாக உன் வாழ்க்கையை அழித்து விடுவார்கள். என் பிள்ளை, இந்த வாழ்க்கையில் நீ எல்லா முயற்சிகளையும் செய்து உனக்கான வெற்றியினை பெறக்கூடிய தூரத்தில் நின்று கொண்டிருக்கும் பொழுது இவர்களினால் எந்த ஒரு சோதனையும் உனக்கு இனி வந்துவிடக்கூடாது. அதையும் மீறி வந்துவிட்டது என்றால் இந்த கருப்பன் இத்தனை காலமும் உனக்கு பாதுகாவலாக இருப்பதிலேயே எந்த அர்த்தங்களும் இல்லாமல் போய்விடும். நான் உன் வாழ்க்கையில் செய்ய வேண்டிய விஷயங்களை சரியாக செய்து கொடுக்கின்றேன். நீ மட்டும் செய்கின்ற செயலில் கவனமாக இருந்து விட வேண்டும். இந்த மனிதர்கள் எல்லாம் எத்தனையோ கெட்ட எண்ணங்களை கொண்டு உன்னை சூழ்ந்து வருகின்றார்கள். நல்லது நினைப்பவர்களை எல்லாம் ஓரம் கட்டி கெடுதல் நினைப்பவர்களை அருகில் வைத்து கொண்டிருக்கின்றாய். நீ செய்கின்ற இந்த தவறை உணர்ந்து கொண்டு இனி ஒரு நாளும் இவர்களை எல்லாம் அருகில் சேர்க்காமல் உனக்கான வெற்றியினை நீ முழுமையாக பெற்றுக்கொள்ள தயாராக இருந்து விட்டாலே போதும். எப்பொழுதும் கஷ்டங்களை கொடுக்கின்ற இவர்களுக்கு நீ மன்னிப்பினை ஒரு நாளும் வழங்கிவிடக்கூடாது. உன் அப்பன் நான் அதை ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். என் தங்கமே, நான் அவ்வளவு எளிதில் யாரையும் பழி வாங்குவது கிடையாது. எல்லோருக்குமே வாழ்க்கையில் சில வாய்ப்புகள் வழங்கப்படும். யாருக்கெல்லாம் இந்த வாழ்க்கையில் தனக்கு கிடைக்கின்ற வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொண்டு முன்னேற நினைக்கின்றார்களோ, தவறுகளை செய்திருந்தாலும் அந்த நேரத்தில் அதை திருத்தி கொண்டு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்கின்றார்களோ அவர்கள் இந்த வாழ்க்கையில் பிழைத்து கொள்வார்கள். யார் இதையெல்லாம் கடந்து செல்ல முடியாமல் தான் செய்தது தவறே என்று தெரிந்தும் கிடைத்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளாமல் அந்த இடத்தில் அப்படியே நிற்கின்றார்களோ அவர்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் பல கஷ்டங்களை நிச்சயமாக அனுபவித்தே தீர வேண்டும் என்பது அவர்களின் விதி. அதன்படிதான் அவர்களின் வாழ்க்கையில் எல்லாமும் நடக்கும். துரோகம் என்பது அத்தனை எளிதாக ஒருவர் இன்னொருவருக்கு செய்துவிட முடியாது. அதை செய்வதற்கு மிகுந்த மன வலிமை வேண்டும். நாம் செய்கின்ற துரோகத்தினால் அவர்களின் மனது எந்த அளவிற்கு பாதிக்கப்படும் என்பது அவர்கள் உணர்ந்துதான் அதை செய்கின்றார்கள். எந்த அளவிற்கு கல் நெஞ்சம் கொண்ட மனிதர்கள் இதனை செய்வார்கள் என்பதனை நீ புரிந்து கொண்டு நிச்சயமாக இனிமேல் ஒரு நாளும் யார் வாழ்க்கையிலும் இவர்கள் செய்வது போல துரோகத்தை செய்துவிடக் கூடாது என்பதில் என் பிள்ளை நீ உறுதியாக இருந்தால் போதும். என் தங்கமே, இந்த கருப்பன் உன்னை தேடி வந்து இன்று சொல்கின்ற இந்த வாக்கினை உன்னுடைய மனதிற்குள் நீ நிலைநிறுத்தி வைத்துக்கொள். இனிமேல் உன் வாழ்க்கையில் துரோகம் என்ற ஒன்று இல்லை. உன்னை ஆட்டி படைத்த துரோகிகள் எல்லாம் ஒளிந்து விட்டார்கள். சிலர் ஒளிந்து போனார்கள். சிலர் தான் செய்த தவறுகளை மன்னிக்க வேண்டி உன்னிடத்தில் வந்து நிற்பார்கள். இன்னும் சிலர் தான் செய்த தவறுகளை உணர்ந்ததோடு மட்டுமல்லாமல் இனிமேல் இது போன்ற தவறுகளை வாழ்க்கையில் ஒரு பொழுதும் செய்துவிடக் கூடாது என்பதில் உறுதியாக நிற்கின்றார்கள். இவையெல்லாம் நடக்கப் போகின்ற நேரம் இந்த வாழ்க்கையில் உனக்கான மன நிறைவான சந்தோஷம் உன்னை தேடி வரப்போகின்றது. என் தங்கமே, உன் அப்பன் உன்னை தேடி வருகின்ற பொழுதெல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற சந்தோஷத்தை நீ முழுமையாக பெற்றுக்கொள்வதற்கு தயாராக இருந்தால் போதும். என்றுமே நான் உன்னுடைய தகப்பனாக உன் வேண்டுதல்களை எல்லாம் சர்வ நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. அப்பனின் அன்பில் என்றென்றைக்கும் என் குழந்தை நீ நல்லபடியாக வாழ்வாய்.
உனக்கு எந்த பிரச்சனைகள் வந்தாலும் உன்னுடைய காவல் தெய்வமான இந்த கருப்பன் அதை தடுத்து நிறுத்தி உனக்கு நல்லதை நான் செய்து கொடுப்பேன் என்பதனை மட்டும் ஒரு நாளும் மறந்து விடாதே. என் தங்கமே, உன் குலம் காக்கும் இந்த கருப்பனினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைக்கும்.